திமுக பயப்படாதுங்க. திமுக பயப்படாது. ஜெயிச்சிடா நீங்கள் விஜய் நிற்க சொல்லியா டிபாசிட் போதே பாரு கருவில் செந்தில் பாலாஜி எடுத்து ஜெயிக்க வச்சுரியா நீ என்ன கணக்கு பேசுகிறீங்க நீங்கள் விஜய் பாலா அவருக்கு என்ன செல்வாக்கு இந்த ஆள் என்ன செல்வாக்கு முதல்ல வரி கட்ட முடியாமல் கிடக்குற அந்த ஆள் எனக்கு வேலைக்கு நேரம் இல்லை பயப்படுதுன்னு பயப்படலாம் சொல்லாதீங்க அரசியல் அதெல்லாம் பேசாதீங்க முதல்ல இந்த ஆள் வரி கட்ட முடியாமல் கிடக்குறேன் ஆமாம் நான் உண்மைதாங்க அப்போ செந்தில் பாலாஜி இருக்கும்போது அதிமுக கோட்டையாக இருக்குது ஆமாங்க உண்மைதான் எப்பவுமே அவரோட செல்வாக்கு ஒரு தனி செல்வாக்கு கட்சி வேறு அது வேறு விஜய்க்கெல்லாம் இப்போ செல்வா கிடையாது விஜயெல்லாம் ஒரு பயில ஒன்று நினைக்க மாட்டாங்க இப்போ போய் அவெல்லாம் சினிமாக்காரையா வேஷம் போடுறவையா நீங்கள் பயப்படலைங்க அவனுக்கு என்ன தெரியும் விஜய் எங்கே போய் உள்ளே விட்றாங்க விஜய்க்கு வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லை விஜய் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க எந்த வகையில் ஏங்க ஒரு தொகுதி 10,000 ஓட்டு வாங்க சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்துன்னு சொல்லுங்கள் நான் வேணால் உங்களுக்கு அட்ரஸ் தர்றேன் 10,000 ஓட்டு வாங்க சொல்லுங்கள் ஏங்க திமுக எடுத்து அண்ணா திமுகக்காரை எடுத்து இந்த ஆள் வந்துடுவானே யாருங்க பயப்படுறா நீங்கள் தான் பயப்படுறீங்க நான் பேசா சார் எனக்கு வேலைக்கு வேறு நேரம் கோச்சிக்க ப்ரோ விஜய் வர்றது கரூருக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் வராரு இவர் வரதை பார்த்தா இப்போ நிறையா கட்சிகளுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் நிறையாவே இருக்குது எல்லாம் பார்க்க முடியுது எல்லா ஏரியாலையும் திமுகவும் அதிமுகவும் போகக்கூடாது நிறைய மக்களை தடுக்க பார்க்குறாங்க ஆனால் அது மாதிரியும் மக்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ இன்றைக்கி திமுக கோட்டையாக இருக்குது இன்னிலேருந்து தளபதி விஜய் கோட்டையாக மாறிடும் இன்றைக்கி ஃபுல்லாக மாறிடும் இல்லை எதிர்ப்புகளை மீறி வந்து ஜெயிச்சா தானே ஒரு வெற்றியில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் எதிர்ப்புகள் விஜய்க்கு வர்றது புதுசு இல்லை இது எதிர்ப்பு தாண்டி கண்டிப்பாக ஜெயிச்சு வருவார் அதெல்லாம் சமாளிச்சிருக்காரு இப்போ இல்லை 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அந்த கிரிட்டிசிசம்லாம் சமாளித்து தான் வந்திருக்காரு இதுலேயும் கண்டிப்பாக ஜெயிச்சுப்பார் அவர் கூட நாங்கள் பக்கபலமாக ரசிகர்கள் இருக்கோம் இனிமேல் தளபதி விஜய் கோட்டையாக தான் இருக்கும் இனிமேல் ஆட்சியில் கூட சொல்ல மனசில் தான் சொன்னேன் அவ்வளோதான் இன்னைக்கு விஜய் வராரு கரூர் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க விஜய்க்கு அது எனக்கு தெரியாது மொத்தத்தில் விஜய்க்கு வாய்ப்பு உண்டு விஜய்க்கு வாய்ப்பு கண்டிப்பாக சொல்ல என்னென்ன காரணம் அப்படி இல்லை இப்போ ஆட்சி வந்து என்ன சொல்ல தெரியாது முன்ன வந்து ஆட்சி வந்து ஏழை எல்லாம் அம்மா நல்லதாக செஞ்சாங்க இப்போ வந்து இந்த ஆட்சியில் ஒன்றுமே காணோம் சும்மா நம்ம இதாக வந்தாங்க ஒரு 12 கோடி 20 கோடி செலவு பண்ணாங்க ஆனால் ஏழை பேருக்கு எதுவுமே இல்லை ஏழை பேருக்கு எதுவுமே இல்லை என்னமோ ஒரு வாய்ப்பு ஆமாம் வாய்ப்பு அவ்வளோதான் இல்லை 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 இதில் ஒரு நம்பிக்கை அதாவது ஆட்சி மாறினாலும் கூட அவர் இப்படி பண்ணுவார படம் எனக்கு தெரியாது இருந்தாலுமே ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஆனால் அம்மா காலத்து சரி ஆனால் கலைஞர் திட்டம் சரி அப்படியே போயிடுச்சு இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி எதுவுமே சரியில்லை இந்த ஆட்சி ஒன்றும் குறை சொல்ல வழியில் சொன்னமான தப்பாக போகும் அது வேணாம் மொத்தத்தில் அப்படியே சரி மாறினா ஒரு நம்பிக்கை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மற்ற அம்மா ஆட்சியில் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏழை பிள்ளைக்கு எல்லாம் இலவச திட்டம் கல்யாண திட்டம் அந்த காசு திட்டம் எல்லாமே கொடுத்தாங்க இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இப்போ ஒன்றுமே இல்லை அவங்க செலவு பார்த்துட்டு போயிட்டாக்கோ இல்லையா நம்ம செலவு யாரும் பார்க்கல நம்ம செலவுனா அதாவது ஏழை பார்க்குற செலவு நானும் ஏன் பார்த்து தான் கொடுத்தா கஞ்சி இல்லாட்டி இல்லை அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லும்போது எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க எத்தனை பேர் பிச்சை எடுக்காங்க உங்களை நல்ல திட்டம் கொடுக்கலாம்ல இத்தனை கோடி செலவு பண்ணுறாங்களா நீங்களும் கொடுங்க அவங்கள பார்க்கலாம்ல அவங்களுக்கு பார்த்து நல்ல திட்டம் செல்லமில்ல வேணாம் கரூர் தான் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல மக்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்குறாங்க மாற்றம் வேணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்குது அது விஜய்க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து திமுக கோட்டை அதெல்லாம் வந்து
இது வந்து பணமழை பொழிய இடம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பணமழை பொழிகிற இடம்னு சொல்லுவாங்க. எங்கே பணம் ஓட்டு போடுறதுக்கு பணம் தானே வாங்குறாங்க. ஆனால் மாற்றம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படியே நானும் எதிர்பார்க்குறேன். இதை எப்படின்னு கண்டிப்பாக அதில் இருக்கு. ஆனால் எப்போ வராங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. நேரங்களை வந்து இன்னும் சரியாக சொல்ல மாட்டாங்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. சாயங்காலம் வந்து 7 மணிக்கு மேலே வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அதனால இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. உறுதியாக தெரியும், வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய் வர்றது ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்மளை மட்டும் இல்லை, தமிழக மக்களே மாற்றத்துக்கு உண்டு. இதுவரைக்கும் அரைச்ச குப்பையே அரைக்காமல் புதிய ஒரு விஜய் வந்து புதிதாக ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். கரூர் வர்றது மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் விஜய் வர்றதை வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கிடையாது. அண்ணா இருந்தப்போ அண்ணா மட்டும் ஆட்சி நடத்தலை, அதுக்கடுத்தது வந்தாங்க. காமராஜர் வந்தப்போ காமராஜரை எதிர்த்து கல்லூரி மாணவனை நிறுத்தி போட்டியிட்டு தோக்கடித்தாங்க. காமராஜர் மக்களுக்கு நல்லது நிறையா செஞ்சார். இருந்தாலும் அவரே தோக்கடிக்கப்போ ஊழல் ஆட்சி இருக்கிறப்ப அவரை எதிர்த்து நிற்கிறதுலாம் தப்பே கிடையாது. கண்டிப்பாக உண்டுங்க. கரூர் மாவட்டம் கண்டிப்பாக வரும். ஏன்னா தமிழகமே மாறுதுங்கிறப்ப கரூர் மாறாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு நடிகர். அவருக்கு வந்து அரசியலுங்கிறது அவர் சொகுசாக இருந்தவர். அவர் பூர்வீக நீலகண்டனன்னு பேரை, அவர் மருமகன் பேரை எஸ்வி சேகர் சந்திரசேகர் அவங்க அப்பா, அவர் ஒரு டைரக்டர். இவர் ஏசியிலேயே இருந்து வந்தவர். மக்களை பாமர மக்களை பற்றி தெரியாது. பாமர மக்களை வந்து சினிமா பார்க்குறாங்க. நானே இருந்தாலும் போய் பார்ப்போம். ஆனால் ஓட்டு கிடைக்காது. ஆனால் அது வந்து நாங்கள் வந்து அதை வன்மையாக கிடைக்கிற அரசியலுக்கு அவர் முதிர்ச்சி இல்லை. அரசியல் வந்து முதிர்ச்சி வேணும், அனுபவம் வேணும். அந்த அனுபவம் அவருக்கு இல்லை. அவர் வாய்ப்பு கொடுக்கணும்னா எத்தனையோ வகையில் இருக்குது. அனாதைகளுக்கு செய்யலாம், மண்டபங்க கட்டலாம். இப்போ ரோட்டில் போகிற எத்தனையோ பிச்சைக்காரங்க போகிறாங்க, இல்லாதவங்க போகிறாங்க. அவங்களையெல்லாம் அவர் காமிச்சு அதுக்கு ஒரு பெரிய இதே செய்யலாம். நலத்திட்டங்க ஏகப்பட்டது செய்யலாம். அவர் யாரும் தடுக்கிறது இல்லை. அதனால் அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி சில அரசியலுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அரசியல் அவருக்கு தெரியாது, அனுபவம் தெரியாது. இது பழங்காலத்து கிட்டத்தட்ட 75-90 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் நடக்குது. அது வந்து கஷ்டப்பட்டவங்களாம் தியாகிங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் எந்த இதுவும் அனுபவிக்கலை. நாங்கள்லாம் காந்தி பிறந்து இந்த இறந்த நாளில் நான் பிறந்தேன். அந்த பிறந்த நாளில் வந்து இறந்த நாளில் நான் பிறந்தேன். இன்றைக்கி வரையில் நான் கஷ்டப்படுறேன். அது யாரையும் கண்டுக்காமல் இருக்கிறதே. நான் பெரிய பாப்புலர் இல்லை, விளம்பரதாரர் இல்லை, எனக்கு ஒன்றுமே. நான் ஒரு பாமரை. என்னுடைய இதில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சொன்னால் நீங்கள் குறைக்கிறீங்க, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதை. திமுக ஆட்சி வந்து அவங்க பாரம்பரிய பெரியார் வழி, நீதி கட்சி, இது எல்லாம் வந்து அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் திடீர்னு அவர் வந்து சினிமாவில் நடித்து வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இவங்க சினிமாவுக்கு வேலை இல்லைங்க. வீட்டுக்கு சினிமா நடக்குது. அதனால் வந்து சினிமா வந்து
நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சினிமாவை பார்த்து நாங்களாம் அரசியலுக்கு வந்தோம். எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க. அரசியல் என்னன்னு தெரியாதுன்னா எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு. அந்த இதை எம்ஜிஆர் காட்டி கொடுத்தாரு, அரசியல் இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும்னு. ஆனால் வேறு யாரும் அன்றைக்கி என்ன எம்ஜிஆருடைய நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து 4 அணா, அதாவது 2 அணா 3 அணா நயா, இன்னைக்கு பைசா வந்து 18 பைசா 3 அணாங்கிறது. அன்றைக்கி 4 அணாங்கிறது 25 பைசா இன்றைக்கி. அது இருந்தால் போதும். நாங்கள் 8 மைல் 6 மைல் நடந்து போனோம். சைக்கிளு கிடையாது, காரு, எந்த வசதியும் கிடையாது. ரோடு சரியான வசதி இல்லை. இன்றைக்கி எல்லாம் ரோடு. பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள்லாம் படித்த காலத்தில் 3வது 2வது தான் படித்தோம். எல்லாம் சலிச்சு போச்சு. எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு போச்சு. இனி ஒரு தடவை விஜய், எத்தனை விஜய் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். யாராலும் மாற்ற முடியாது. திமுகவாக வரலாங்க. விஜயை பற்றி சொல்லுங்கள். அவர் ஏசியிலேருந்து வந்தவர், சினிமா முகத்தில் வர்றவர். மக்களை பற்றி தெரியாது, பாமறைகளை தெரியாது. நாங்கள்லாம் பாமறைங்க. மக்களை வந்து அதை பார்க்கணும். நீங்கள் நல்லா செய்யணும். எத்தனையோ பாமறைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய சொல்லுங்கள். ஆனால் இப்படி தான் அரசியல் பண்ணணுன்றத வந்து தான் நான் ஆட்சி நடத்த ஆசை முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அதனால் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி திமுக பயப்படாது.